வணக்கம், நான் உங்கள் சிவா. வெல்கம் டு குக்கிங் மேன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா முட்டை குழம்பு. அது எல்லாரும் ஒவ்வொரு விதமா செய்வாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம செய்ய போறோம்னா, வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில அரைச்சி இன்னும் முட்டையை லாஸ்டா ஃபைனலா உடச்சி ஊற்றி செய்ய போறோம். ஒவ்வொருத்தவங்க முட்டையை முழுசா அவிச்சு கட் பண்ணி போட்டு செய்வாங்க. ஒவ்வொருத்தவங்க ஆம்லேட் மாரி எடுத்து போட்டு செய்வாங்க. நம்ம அப்படி இன்னைக்கு எதுவும் செய்ய போறது இல்லை. சிம்பிளா செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது 2 to 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். உப்பு சேர்த்தா தான் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரும். முட்டை 4, இஞ்சி பூண்டு தேவையான அளவு, தேங்காய் 1 பத்தை, மிளகா 1, தேவையான அளவு தண்ணீர், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 100 கிராம், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு, சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் தேவையான அளவு, தக்காளி 2 பீஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போய் அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். வாங்க வடச்சட்டியை வச்சுக்கிடுவோம். வாங்க எண்ணெயை ஊத்திக்கிடுவோம். சீரகம், சோம்பு, கல்பாசி, ஏலக்காய் எல்லாம் சேர்ந்ததை போட்டுக்கிடுவோம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் 100 சேர்த்துக்கிடுவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். கலர் மாறி வரணும். இந்த அளவுக்கு கலர் மாறி வந்தோனையும் இஞ்சி பூண்டை சேர்க்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும்.
இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தேங்காவையும் ஒரே ஒரு மிளகாவையும் சேர்க்கணும். நல்லா எல்லாம் கலர் மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளியை சேர்க்கணும். முதலே சேர்த்துடக்கூடாது. இப்போ வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போயிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ் வந்தோடனையும் தக்காளியை சேர்க்கணும். 2 தக்காளி சேர்த்துட்டு இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். லாஸ்டா தான் நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்தா தான் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தட்டுக்கு மாத்திரலாம். தட்டுக்கு மாத்தியாச்சு. ஒரு ஃபேன் காத்துல ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கணும். வாங்க மிக்ஸி ஜார்ல மாத்திரலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் மாத்தணும். இந்த மாதிரி பைன் பேஸ்டா அரைச்சுக்கணும். விரல்ட்டு எடுத்து பார்த்துக்கணும். வாங்க ரெடி பண்ண போகலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்குறதுனால ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. நம்ம இப்ப ஸ்ட்ரெயிட்டா பொடியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும்.
இந்த அளவுக்கு எண்ணெய் திரண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். மல்லிச்செடியை போட்டு நம்ம குழம்பை இறக்கலாம். வாங்க, முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குங்க. சுட சுட சாப்பிட்றதுலாம் ஒரு பாக்கியம். அருமையா இருக்குங்க. நீங்க வீட்டில் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.